ஆமாம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த மாதிரி ஆயிருக்கா? உங்களை ஏதாவது எடுத்துகிட்டு அடிக்கடிக்கு ஏதாவது வந்திருக்காங்களா? அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரும் வந்ததில்லை. வெளியில் ஏதாவது வெளியிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, நான் கலாய்க்கிறீங்க, தலைவரை கலாய்க்கிறீங்க, அது இதுன்னு. அப்புறம் நான் கலாய்க்கலாமா, விஜய் டிவியில் கேளுங்க அப்படின்னு திருப்பி விடுவோம். அப்படி தான் அந்த போக்கிரிய பேக்கரின்னு எடுத்து விஜய் அப்பா எஸ்ஏசி வந்து கூப்பிட்டு விஜய் டிவியை மிரட்டினாங்க. ஒன்றா எல்லோரும் இங்கே வர சொல்லுங்க வீட்டுக்குன்னு சொல்லி. தம்பி விஜயை போயிருக்கோம் எனக்கு அப்போ அவர் தான் வாங்கண்ணா போங்கண்ணா சொல்லுங்க அண்ணான்னு அண்ணாவை மறக்காமல் சொல்லிட்டேன் சொல்லி கலாய்ச்சோன்னு அவரை சிரித்து. விக்ரம் சார் வந்து கேட்பாரு, என் படத்தை எப்போ கலாய்க்க போகிறான் பாரு. விக்ரம் சார் சியா விக்ரம். ஆமாம், விஷால் சார் ரசிப்பார். நீங்கள் என் படம் அந்த படம் பண்ணீங்க ரொம்ப காமெடியும் பாரு. ராதார வேட என்ன மாதிரி சின்ன தம்பியில் நடிச்சிருக்கேன், என்னோட கொஞ்சம் ஓவரா நடிச்சிருக்கலாம் சார். நாங்கள் சிவாஜியோட தீவிர ஃபேன் சார், தயவுசெய்து அவரை பண்ணலாம் ப்ளீஸ் சார். எங்களுக்கு தெய்வமா. ஓ எனக்கு தெய்வமா இல்லை, நீங்கள் நல்லா அவரை மாதிரி பண்ணுறீங்க பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த டேமிட் சொல்லாதீங்க சார். ஆமாம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த மாதிரி ஆயிருக்கா? உங்களை ஏதாவது எடுத்துகிட்டு அடிக்கடிக்கு ஏதாவது வந்திருக்காங்களா? அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரும் வந்ததில்லை. வெளியில் ஏதாவது வெளியிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, நான் கலாய்க்கிறீங்க, தலைவரை கலாய்க்கிறீங்க, அது இதுன்னு. அப்புறம் நான் கலாய்க்கலாமா, விஜய் டிவியில் கேளுங்க அப்படின்னு திருப்பி விடுவோம். அப்படி தான் அந்த போக்கிரிய பேக்கரின்னு எடுத்து விஜய் அப்பா எஸ்ஏசி வந்து கூப்பிட்டு விஜய் டிவியை மிரட்டினாங்க. ஒன்றா எல்லோரும் இங்கே வர சொல்லுங்க வீட்டுக்குன்னு சொல்லி. ராம்பாலாவில் இந்த மாதிரி ராம்பாலா சொல்லிட்டா நான் டைரக்ட் பண்ணல, நைஸாக என் அசிஸ்டன்ட் 2 பசங்க பண்ணானுங்க, கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறேன்னானுங்க, பண்ணுங்கடான்னு இப்படி பண்ணிட்டானுங்க அப்படின்னு தப்பிச்சார். அப்புறம் விஜய்க்கு கூப்பிட்டு விஜய் டிவியில் பெரிய நாங்கள் ஸ்டார் தமிழ்னு மாத்திரதா இருந்தோம், நம்ம தளபதி விஜய் பேரே இருக்கணும்னு விஜய் டிவினே வச்சுட்டோன்னு அவர் ஐஸ் வச்சு அவர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அந்த ப்ரோக்ராம்லேயும் ஜீவா விட்டு அவரை கலாய்ச்சாங்க. நான் எம்ஜிஆர் பேசுகிற மாதிரி எனக்கு எப்போதுமே தம்பி விஜயை போயிருக்கோம் எனக்கு அப்போ அவர் தான் வாங்கண்ணா போங்கண்ணா சொல்லுங்க அண்ணான்னு அண்ணாவை மறக்காமல் சொல்லிட்டேன் சொல்லி கலாய்ச்சோன்னு அவரை சிரித்து ஜீவா கூப்பிட்டு நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த மாதிரி விக்ரம் சார் வந்து கேட்பாரு, என் படத்தை எப்போ கலாய்க்க போகிறான் பாரு. விக்ரம் சார் சியா விக்ரம். ஆமாம், விஷால் சார் ரசிப்பார். நீங்கள் என் படம் அந்த படம் பண்ணீங்க ரொம்ப காமெடியும் பாரு. அது ஒரு பேரில் டென்ஷனாக இருந்து நடிகர் சங்கத்தில் பிரச்சனையெல்லாம் போய் அதுக்கப்புறம் எல்லாருமே ரசிகர் ஆகிட்டாங்க. அது ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். ராதார வேட என்ன மாதிரி சின்ன தம்பியில் நடிச்சிருக்கேன், என்னோட கொஞ்சம் ஓவராக நடிச்சிருக்கலாம் கேட்டாரு, நல்லா பண்ணுறா அப்படின்னாரு. பார்த்து எனக்கு மேலே ஒன்றா கூப்பிட்டு போகிறாங்க மாதிரி. அந்த மாதிரி அவரே கலாய்ப்பார், ரசிப்பார். ஆனால் என்ன அதிகமாக கேட்டவங்கெல்லாம் இந்த சிவாஜியோட ஃபேன்ஸு தான் சார். நாங்கள் சிவாஜியோட தீவிர ஃபேன் சார், தயவுசெய்து அவரை பண்ணலாம் ப்ளீஸ் சார். எங்களுக்கு தெய்வமா. ஓ எனக்கு தெய்வமா இல்லை, நீங்கள் நல்லா அவரை மாதிரி பண்ணுறீங்க பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த டேமிட் சொல்லாதீங்க சார். நீங்கள் தான் இப்போ ஞாபகப்படுத்தினீங்க என்ன. வருஷம் 16 வந்து அதே அங்கே கூட நண்பராக பண்ணீங்க. அந்த மாதிரி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் இல்லை. அது இதை மாதிரி பல பேர் கேட்டாங்க. அவருடைய சன் இல்லை, அவரோட சன் இல்லை. வருஷம் 16 பண்ணவர் இவர் இறந்துட்டார், சீனு மோகன்னு கிரேசி ட்ரிபிள் நடித்தவர், கொஞ்சம் என்ன மாதிரி இருப்பார். அவர் தான் பண்ணார். நீங்கள் தானே பண்ணீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஏன் குஷ்பு மேடமே வருஷம் பண்ணாங்க இப்போ தான் நான் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு படத்தில் கேட்டாங்க. வருஷம் பண்ணாங்க நாயகனால் நடித்தேன்னு வச்சேன். அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஃபாசில் சாரை போய் பார்த்தா ஃபாசில் 2-3 படத்துக்கு எனக்கு கேரளாலே கூப்பிட்டு நடிக்க சொன்னார். அங்கே போக முடியாமல் போச்சு. அந்த படம் அந்த படம் நான் பண்ணல. நான் பண்ண முதல் படம் சின்ன பூவே மெல்ல பேசு. என்னை அறிமுகப்படுத்துறது ராபர்ட் ராஜர். ராபர்ட் சார் இல்லைன்னா நான் சினிமாவுக்கு வந்திருக்க முடியாது. உங்களுக்கு எப்படி சினிமா தோணுச்சு, எப்படி வந்தீங்க சினிமாவுக்கு வரணும்னு? நாங்கள் ஊரில் இருக்கிறப்போ, எந்த ஊர்னா? கும்பகோணம் பக்கத்தில். இப்போ தென்னூர்னு ஒரு வில்லேஜில் இருக்கோம். முதல்ல வந்து கும்பகோணம். நாங்கள் டெய்லி தீபாவளி பண்டிகை நாளில் 5 ஷோ போட்டால் 5 ஷோவும் பார்த்துருவோம். சினிமா பைத்தியம் 5 வயசுலேருந்து சினிமா பார்க்க ஆரம்பிச்சாச்சு. சினிமா பைத்தியம். சினிமாவை சோறு போடுறதுன்னு செம்ம அடி விடும். ஆனால் இன்றைக்கி சினிமாவும் சோறு போடுது.
அந்த மாதிரி பைத்தியமாக இருந்து சினிமாலையும் எல்லா டைரக்டருக்கும் நானும் எங்கள் சித்தாவா பையனும் உட்காந்து அவங்க எடுத்த படத்தை தொகுத்து எழுதி அனுப்புறது, ஒன்றும் பதில் வராது. அப்போது வேப்பத்தூர் கிட்டுன்னு ஜெமினி கதை இலாக்காவில் இருந்தார். எஸ்எஸ் பாலன் வாசனுக்கெல்லாம் ரைட் ஹேண்ட் அவர் எங்கள் சித்தியோட ஃபாதர். ஒரு ஃபங்க்ஷனுக்காக எங்கள் சித்தியோடைய ஃபாதர் தாத்தா அவர் தான் வாழ்க்கை படகு அபூர்வ அதெல்லாம் எழுதுனது. இப்போ இல்லை அபூர்வம் இல்லை, பழைய அபூர்வ அதெல்லாம் எழுதினார். ஒரு பெரிய கதைகள், பெரிய ஆள். சங்கு சுப்பு கிட்டு நாயனான்னு ஒரு 5 பேர் இருப்பாங்க. அதில் இவர் ஒரு மெயின் ஆள். ரெண்டாவது எல்லாத்தையும் விட பாலன் சாருக்கு ரைட் ஹேண்ட். இப்போ நோமோர் அவர் இறந்துட்டார். அவர் எங்கள் கிராமத்துக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு சின்ன ட்ராமா போட்டோம். நல்லா பண்ணுறீங்கடா அப்படின்னாரு. நீங்கள் சினிமாவில் இருக்கீங்களா, எங்கேயாவது சான்ஸ் வாங்கி கொடுங்க, ஜெமினியில் இருக்கீங்க வாங்கி கொடுங்கன்னா. அவர் அந்த காலத்தில் இருக்கிறவங்களும் கௌரவம் பார்ப்பாங்க. அவங்க ஃபேமிலியை ரெக்கமெண்ட் பண்ணுறது எதுவும் யோசிப்பாங்க. இப்போ அவங்க ஃபேமிலி தான் நடிக்கிறாங்க. அப்போ அது ரொம்ப கூச்சப்படுவாங்க. சென்னையில் அடையாறில் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது. அங்கே ஆக்டிங் கோர்ஸ் பண்ணுறாங்க. அது அப்ளிகேஷன் போடு, நான் லெட்டர் தரேன், செலக்ட் பண்ணுவாங்க. நீ அங்கே ஒரு ட்ரைனிங் எடுத்துக்க, 2 வருஷம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா வரலான்னார். சரின்னு எனக்கு லெட்டர் கொடுத்தேன், எங்கள் சித்தவா பையனுக்கு லெட்டர் கொடுத்தாரு. 2 பேரும் அப்ளிகேஷன் போட்டோம். அவனுக்கு இன்டர்வியூ வந்து எனக்கு வரல. கரெக்டாக ஒரு 15 நாள் கழித்து யோகி பாபு இவர் ஒருத்தர் ராம்பாலா சொன்னார், சார் அவன் டைலாக் கொடுங்க சார், அவன் டைலாக் கொடுங்க சார் பாலாம். அந்த மூஞ்சியில் எவன் பார்ப்பான், ஏங்க அந்த மூஞ்சிக்காக நீங்கள் ஒரு நாள் கால் சீட்டுக்கு நிற்பீங்க கியூலன்னு. அதே மாதிரி உன் மூஞ்சிக்கெல்லாம் எவன் லெட்டர் போடுவான்னாங்க. அந்த மாதிரி பார்த்தா எனக்கு லெட்டர் வந்தது. அது அன்றைக்கே இன்டர்வியூ, ஒரே நாள் 6 நாள் இன்டர்வியூ பண்ணாங்க. அதில் மொத்தம் 150 பேர், 10 பேரை செலக்ட் பண்ணாங்க. அதில் என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆச்சரியம். அதில் 4 தமிழ், 2 மலையாளம், 2 தெலுங்கு, ஒரு மொரிஷியஸ் பையன் அப்படி எடுத்தாங்க. அதுவும் ஃபுல் 10 பேர் தமிழ் ஆள் கிடையாது. அதுவும் டஃப்பாக எடுத்தாங்க. அந்த உட்காந்த செலக்ட் பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா பானுமதி அம்மா, ஸ்ரீதர் சார், கோபாலகிருஷ்ணன், அந்த காலத்தில் லெஜண்ட் பாலச்சந்தர், எல்லா லெஜண்டும் உட்காந்துருக்காங்க. அவங்க முன்னாடி பேச்சே வராது, அதுக்கப்புறம் நடிப்பு வருது. அப்புறம் எப்படி நான் அதை பற்றிலாம் யோசிக்கல. நான் அப்போ டிப்பிக்கல் கிராமத்தா மாதிரி எங்கள் அண்ணன் பேண்ட்டுக்கு லூஸாக இருக்கும், தொலைன்னு போட்டு லூஸாக ஒரு ஷர்ட்டு, ஒரு மஞ்சப்பை, கிராமத்து தானே மஞ்சப்பையை தூக்கிட்டு இப்படி தான் இன்டர்வியூக்கே போனேன். போ அவங்க ஒரு நாளைக்கு 600 பேரை செலக்ட் பண்ணோம். 3000 பேரை செலக்ட் பண்ணி அதில் செலக்ட் பண்ணோம் 5 நாளுக்குள்ளே. ஒவ்வொரு நாள் 600 பேர் 5 நாள். ஒவ்வொருத்தரும் என்ன உங்கள்கிட்ட கேட்க முடியல, இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைன்னு கண்டுபிடிச்சிடறாங்க. வா போ வா போ இப்படி அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க. நான் அவங்க சொல்லாமே போய்கிட்டு இருந்தேன். எங்கே போகிறேன், எங்கேயோ எல்லோரும் அனுப்புகிறீங்களா அங்கே போகிறேன். அவங்கெல்லாம் தேவையில்லாதவங்க, நீ தேவை வாங்க. அதுதான் என்னுடைய முதல் வெற்றி. நான் வந்துட்டு என்னன்னா, அப்போவே நான் ஸ்கூலில் படிக்காமல் கிளாஸ் வாத்தியார் மாதிரி, இவங்கள மாதிரி எல்லோரும் மாதிரி மிமிக்ரி பண்ணுறது, அண்ணாதுரை மாதிரி, பாலையா மாதிரி, எம்ஆர் ராதா மாதிரி, இல்லை ஸ்கூல் வாத்தியார் மாதிரி மிமிக்ரி. பசங்களாம் ஒரு கூத்தடிப்பானுங்க. என்னை பண்ண சொல்லி கலாட்டா பண்ணுவானுங்க. வாத்தியார் வந்து என்கிட்ட அடி வாங்கி தருவானுங்க, அதுக்காகவே பண்ண சொல்லுவானுங்க. அது பண்ணிக்கிட்டு இருந்ததுனால எல்லோரும் மாதிரி பண்ணுவேன். திடீர்னு அவங்க எல்லாம் அங்கே வரணும். நம்ம தான் பராசக்தி டைலாக்கு, அந்த டைலாக்கு, பெரிய பெரிய டைலாக்லாம் பேசுகிறோம். நம்ம செத்தோம், ஒரு டைலாகும் பேச தெரியாது. ஏன் என்ன அது அவுட்டு, சரி விட நம்ம சித்தவா பையன் வரான், அவனுக்கு கிடச்சிடான், அவன் தான் பின்னாடி எப்படி வந்துடலாம் அப்படின்ட்டு அங்கே போனோம். யார் மாதிரி நடிக்க தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாதுட்டேன், என்ன அறியாமே சொல்லிட்டேன். அதுதான் கரெக்டானா, நடிக்க தெரியும்னு சொல்லிட்டு போன்றுவாங்க. ஏன்னா நீ இமிட்டேட் பண்ணி நடிப்ப வேணான்னுவாங்க. தெரியாதுன்ட்டேன். சரி, ஏதாவது நடிகர் மாதிரி பேச தெரியுமான்னு, தெரியாதுன்ட்டேன். ஏதாவது படத்தில் உனக்கு பிடிச்ச நடிகை மாதிரி பேச, அதுவும் தெரியாதுன்ட்டேன். இப்போ என்ன தெரியும், சும்மா ட்ராமா கிராமத்தில் போட்டாங்க, அது ஒரு 3 ஆக்டிங்க. ஆமாம் சரி பண்ணேன். எங்கள் அம்மா, என் ஒய்ஃபு, 4 மாதிரி பண்ணேன். ஊந்து சிரித்தாங்க. சூப்பராக இருக்குது, இந்த ட்ராமாவில் வேறு ஏதாவது சீன் இருந்தால் பண்ணுனாங்க. பண்ணேன். ஓகே, ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, போய் பண்ணேன். பண்ணிட்டு வந்துட்டு ஒரு சீரியஸான மேட்ரு. அது நான் வந்து சீரியஸாக நடித்தேன். நீ யாரையோ காப்பி அடிக்கிற. அப்போ நான் சிவாஜி சார்னா உயிர், சிவாஜி சார் மாதிரியே நடித்தேன். நீ யாரையோ காப்பி அடிக்கிற, போய் இதை காமெடியாக பண்ணி எடுத்துகிட்டு வான்னாங்க. சீரியஸ் மேட்டர் காமெடியாக பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பார்த்தா ரிஜெக்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னுமே வேலைக்கு ஆகாது. ஏன்னா எங்கள் சித்தவா போய்
வெரி டேலண்ட். ஒரு படத்துக்கு போனால் படத்தில் இருக்க அத்தனை பாட்டும் மனப்பாடம் பண்ணி வந்து பண்ணுவான், அத்தனை டைலாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுவான். அவன் மைண்டில் ஏறிடும். அவ்வளோ டேலண்ட். நமக்கு வராது. நமக்கு சுத்து போட்டால் வரா, நமக்கு என்ன எனக்குன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு வரும். ஆனால் வருமானு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அது அந்த மாதிரி பண்ணுவான் சார். அவனே ரிஜெக்டு. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போவே பண்ணுறேன்ட்ட, இப்போவே வா, ஏப்பா உனக்கு டைம் தரேன்ப்பான். எதுக்கு டைம் இல்லைன்னு முடிவாகிடுச்சு. என்னது இல்லை இல்லை இது ஸ்கிரிப்டு அது சரி பண்ணாங்க. நம்ப மாட்டீங்க, நான் என்ன பண்ணேன் எனக்கே தெரியாது. 10 பேரும் உழுந்து சிரித்தாங்க. ஏன்னா அந்த எவ்வளவு மொக்கையாக காமெடியாக பண்ணிட்டேன். அது இப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ணிட்டேன். அப்படி இதாண்டா உனக்கு காமெடி தாண்டா, இதை ஃபாலோ பண்ணுற போட. இன்ஸ்டியூட்டு செலக்ட் பண்ணாங்கன்னா என்னன்னு கேட்டால் ஏபிடி அரசு, உஷா அரசு, அவங்க தான் ரஜினி சாருக்கு வாத்தியார். ஆமாம், அவங்க சொல்லுவாங்க, நீ ஒரு கேரக்டர்னு காமெடின்னு போகாத, அது ஸ்பெஷலிஸ்டாக இருக்கலாம், அதுன்னு போகாது, எல்லா கேரக்டரும் பண்ண தெரியும் நடிகனுங்கிறவனுக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதான் என்னை செலக்ட் பண்ண போனாங்க. அன்றைக்கி ஒரு 150 பேர் அன்றைக்கி செலக்ட் பண்ணதில் ஒரு 15 பேருக்கு கேமரா டெஸ்ட்டு. அதில் என்ன உண்டி ஐயா சூப்பர் கலக்கிட்ட போகணும். எல்லா லைட்மேனும் எனக்கு பயங்கர சப்போர்ட். நீ செலக்ட் ஆகிடுவ போனி, சூப்பராக பண்ணிட்டேன். கேமரா பார்த்தா அவன் நடுங்கினா, நீ அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்ட போ அப்படின்னாங்க. எனக்கு இன்றைக்கி சினிமாவில் லைட்மேன் இருக்காங்கள, அவங்க பல படங்களுக்கு போய் ஒர்க் பண்ணுறவங்க. அவங்க சூப்பர் கலக்கிட்டீங்க அப்படி இன்றைக்கும் சைகை காட்டுவாங்க. அவங்க சப்போர்ட்டு தான் ஆடியன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அன்றைக்கி எனக்கு முதல் நாள் சொன்னது அந்த லைட்மேன், அவர் சொன்ன வாக்கு பழிச்சது, செலக்ட் ஆகி வந்தேன். அதே மாதிரி இன்றைக்கும் லைட்மேன் தான் பார்த்துட்டு என்னை அப்ரிசியேட் பண்ணுவாங்க. எதுக்கு லைட்மேன் சொல்கிறேன்னா, அவங்க பல இதை பார்த்து சலிச்சு பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் மாதிரி, ஒரு டாக்டருக்கு வித்தியாசமான ஒரு ஆப்ரேஷன் கிடைச்சா ஒரு இது அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன சலிச்சாலும் பிடிச்ச நடிகர்களை பாராட்ட தவற மாட்டாங்க, அவங்களோட வலுவான வேலைக்கு நடுவில். அது எனக்கு இன்னி வரைக்கும் ப்ளஸ். டைரக்டருங்க, ப்ரொடியூசருங்க, இவங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயங்கள் இன்றைக்கும் லைட்மேன், காஸ்டியூமர், ஆர்ட் டைரக்டர், இவங்க எல்லாருமே எடிட்டர், அதர் ஸ்பின்னில் இருக்க அத்தனை பேரும் லைக் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக கொடைன்னு ஒரு படம் பண்ணேன், ஒரு சீன் தான் பண்ணேன், நானும் கிரேன் மனோரம். அந்த படத்தை பார்த்து சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட், மியூசிக்கோடைய இந்த இது போடுவாங்கள்ல பின்னாடி, பேக்ரவுண்ட் மியூசிக், ஆர்கெஸ்ட்ரா கம்போஸ் பண்ணுறவங்க, அது மியூசிக் டைரக்டரு, அங்கே இருக்கிற இவங்க அத்தனை பேரும் டப்பிங் ஆர்டிஸ்ட், மற்ற கேரக்டர் பேசுவாங்க. சூப்பர் கலக்கிட்டீங்க, செம்ம, ரொம்ப நல்லா அது இருந்தாங்க. இப்போ இவங்களுடைய பாராட்டுலாம் தான் நமக்கு பெரிய பொக்கிஷம். அதனால் அது வரைக்கும் இன்னி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்க வண்டின்னா அதான் காரணம்.